என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஸ்டில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். ஸோ ஓகே தான் இல்லையா? ஸோ ஒரு பிரேக்குக்கு அப்புறம், ஒரு நாள் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த ஸ்டோரியை. சரி, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சேம் அதே இன்ட்ரெஸ்டிங்கோட தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸ்டில் எனக்குமே ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லும்போது நானே எனக்கு தெரியுது இந்த ஸ்டோரி ரொம்பவே என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சரி பார்ப்போம். ஓகேவா? நம்ம இதில் விட்டோம், ஜஸ்ட் ஒரு சின்னதாக பார்ப்போம். எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் மதிய பார்க்கக்கூடாது அப்படின்னு ஜனனி ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. அதோட முடிச்சோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஜனனி அவங்க ரிலேட்டிவ் ஊருக்கு, அதாவது தாத்தா பாட்டி ஊர் இருக்கும் இல்லையா, அங்கே போயிடுவாங்க. இங்கே இருந்தால் இவளோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இவளை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இல்லை, நாம இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மாமா, அவங்க அத்தை, ஐ மீன் தாத்தா பாட்டி அத்தை மாமா இருப்பாங்களே, அங்கே போயிடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, லீவில் சும்மா இருக்காம ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறது, டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறது, ஏதாவது ஃப்ரீயாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப், பார்ட் டைமாக ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு ஜாப் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ரிசல்ட் வரும். எல்லாரும் அவளா 12th எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது காலையில் இவங்க வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, ஜனனி ரிசல்ட் எடி. நானும் அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 10 மணிக்கு ரிசல்ட்டுடா. நானும் அதுக்கு தான், நானும் அம்மாலாம் உட்காந்துருப்போம் அப்படி சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உட்காந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜனனி மேடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரிசல்ட் பார்க்க மாட்டாங்க, மதியோட ரிசல்ட் தான் பார்ப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. இவங்க உடனே யோசிப்பாங்க, பாரு பயப்புள்ள, என்னதான் அவங்க லவ் சக்ஸஸ் ஆகி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாலும், அந்த பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருந்தால் கூட படிப்பில் நல்லா கவனமாக தான் இருந்திருக்கா. நம்ம ஃப்ரெண்டுங்கிறது நிரூபிச்சிருக்கேன், பரவாயில்ல, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்க மார்க் பார்ப்பாங்க. இவங்க மார்க் தான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அவங்க மேலே இருக்கிற காண்டில் இவங்க படிக்கிறது தான் தவிர வேறு எந்த வேலையும் வச்சுக்கல இல்லையா? ஸோ இவங்க மார்க்கும் இவங்களும் சூப்பராக எடுத்திருப்பாங்க. வா பரவாயில்லையே ஜனனி, நீயும் நல்ல மார்க் எடுத்திருக்க, அவங்க மேலே இருக்கிற காண்டு ஃபுல்லாகவே இதில் காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க வீட்டில் எல்லாருமே பேசுவாங்க, சூப்பர் டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க அண்ணா இருந்துட்டு, மதி என்ன மார்க்கு அப்படி சொல்லுவாங்க. 2 பேருமே 5 மார்க் டிஃப்ரென்ஸ், ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது, 5 மார்க் வித்தியாசத்தில் தான் 2 பேருமே நல்ல மார்க்ஸ் தான், அபோவ் 900 அபோவ் தான் எடுத்திருப்பாங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஹாப்பி. அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, மதிக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க அண்ணா. அப்போது, என்னடா உளர்ற, நான் எப்படா பேசியிருக்கேன், நானே உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானாக கால் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணாதீங்க, என் நம்பர் யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிடி, நான் ரிசல்ட் வந்த மறந்துட்டேன். இப்போ என்ன நீ இப்போ வரைக்கும் அவன் மேலே கோவமாக தான் இருக்கியா, பேசுகிற ஐடியா இல்லையா அப்படி சொல்லுவாங்க. இல்லை, நான் பேசுகிற ஐடியாவில் இல்லை, அவள் ஹாப்பியாக இருக்கா, அவளோட சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பலை, அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன்டி பேசுறது இல்லையா அம்மா, என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இங்கே பாருமா, அவள் எனக்கு தெரிஞ்ச எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவா, என் நம்பர் கொடுத்துறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. கரெக்டாக அதே மாதிரி அவங்க கால் பண்ணுவாங்க. இவங்க வீட்டுக்கு கால் பண்ணதும், அம்மா ஜனனி அப்படி சொல்லி, இல்லைம்மா அவள் பாட்டி ஊரில் தான் இருக்கா, அட்லீஸ்ட் இன்னைக்காவது அவங்க நம்பர் கொடுக்குறீங்களா? இல்லைம்மா, அங்கே ஃபோன் இல்லை, அவளாக பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் இவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க கால் பண்ணும்போது எல்லாமே அவளாக கால் பண்ணாதான் உண்டு, அவளாக கால் பண்ணாதான் உண்டு, இன்னைக்கு ரிசல்ட்டு பார்க்கறதுக்காகவும் அட்லீஸ்ட் கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் மதி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ரிசல்ட்டை ஸ்கூலில் போய் பார்ப்பாங்க. அவங்களோட அந்த மெமரபிள்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நீ உன்னோட மார்க் பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தேன் ஆண்டி, நான் இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் ரிசல்ட் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஓ! அப்படியா? சரிம்மா. சரி ஆன்ட்டி. ஆ அவ எப்ப கால் பண்ணுவான்னு சொல்லுங்க. நான் வேணுமா அப்போ வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, அவ எப்ப பண்றான்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஆன்ட்டி. ஓகே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இவங்களுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் செம்ம கோவம் வந்துரும். ரிசல்ட் வரைக்குமே இவங்க கிட்ட இருந்து ஃபோன் வராது. ஸோ ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எதிர்பார்ப்பாங்க. ஃபோன் வருது. அவங்க பேசவே மாட்டாங்க ஜனனி. மதிக்கு ஏன் இவ இப்படி இருக்கா? என்ன ஆச்சு? அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒரு ஸ்டேஜ்ல மதி ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே. அவ என்ன என்கிட்ட பேசாம இருக்கிறது? நான் அவகிட்ட பேசாம இருக்கேன். அவளுக்கு என்கிட்ட பேச பிடிக்காதப்போ நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? எனக்கு பேச பிடிக்கல. நானும் பேசுறதா இல்ல அப்படின்னு அவங்களும் முடிவெடுத்துருவாங்க. மதி எப்படி முடிவெடுத்துருவாங்க? ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா, அங்க போயிட்டு ஜாலியா அவங்கள பொறுத்தவரைக்கும் மதி ஹேப்பியா இருக்கா. ஓகேவா? இவங்க பேசுறது இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியா இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி, "இல்லம்மா நான் இங்கேயே காலேஜ் ஜாயின் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியா? ஏம்மா என்னாச்சு? லீவ்ல தானே போறேன்னு சொன்ன. இப்போ என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லம்மா நான் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஜாயின் பண்ணிடுவாங்க காலேஜ். காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு மீதி இருக்கிற 4:00 அவங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிடும். 4:00 மேலே பார்ட் டைம் ஜாப் போவாங்க. நம்ம பார்ட் டைம் ஜாப் போகும்போது டோட்டலி வேலை உண்டு, காலேஜ் உண்டு இப்படி தான் இருப்பாங்க. ஒன் டே அவங்களுடைய அவங்க அண்ணா வந்து அவங்க தாத்தா ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வரும்போது அவங்க கேட்பாங்க, "ஏய் என்னடி இப்படி மாறிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா டோட்டல் ஆப்போசிட் ஆயிடுவாங்க. எப்பவும் துரு 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 துருன்னு அவங்க அண்ணா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கிற பொண்ணு இப்போ, "வாடா அண்ணா சாப்பிட்டியா? எப்படிடா இருக்க? உனக்கு காலேஜ்ல" இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பவ்யமா இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி சேட்டை பண்ணாம சைலண்டா இருக்கிற பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க அண்ணாவுக்கு ஷாக் ஆயிடும். "ஏய் என்னடி இவ்வளோ நல்லவளாயிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னடி நீ இப்படி கிடையாதடி, நீ ரொம்ப சேட்டை பண்ணுவியே, இப்படி இருந்து எப்படி இப்படி ஆயிட்ட?" "தெரிலண்ணா, எனக்கு இப்படிதான் இருக்கு, பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற?" அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்கல்ல இந்த பார்ட் டைம். ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது ஜெர்னி யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்டேங்கிறா. சைலண்டா இருக்கா. வரா, அவ மாட்டும் வேலை பார்க்குறா, போக்குறா. குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்னா அவ இப்படி இருக்கா? நாங்க எல்லாம் கூட நல்லா பேசுவோம். இவ பேசவே மாட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. ம். இவ ஸ்கூல்ல இருக்கிற இவள நீ பார்த்திருந்தேன்னு வையேன், அப்ப தெரிஞ்சிருக்கும். இவ பண்ற அராத்து தாங்க முடியாம, "ஐயோ! இவள எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவர் மனசுல நெனைப்பாரு. சரின்னு சொல்லிட்டு வேலை செய்ற இடத்துல தான் போய் மீட் பண்ணுவாரு. போய் வந்ததுக்கப்புறம், "என்னடி ஏன்டி இப்படி இருக்க?" "இல்லண்ணா, எனக்கு மதி என் லைஃப்ல இருந்து போனதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பிடிக்கலண்ணா. எனக்கு எப்படி இருக்கணும் தோணலண்ணா. எனக்கு யார்கிட்டயும் பேச தோணல. எதுவும் பண்ண தோணல. எனக்கு இப்படி சைலண்டா இருக்கணும்ண்ணா. இதுதான் பிடிச்சிருக்கு. நான் இப்படியே இருந்துடுறேண்ணே ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நீ இப்படி இருக்காத. உன்னை விட்டுட்டு நாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லண்ணா பார்த்துக்கலாம். நான் இப்படியே இருக்கிறேன் ப்ளீஸ். நல்லா போயிட்டுருக்கு. ஆமா, மதிய பத்தி ஏதாவது தெரியுமா? ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காளா?" "ம். அவ பக்கத்து காலேஜில என் காலேஜுக்கு பக்கத்து காலேஜில ஜாயின் பண்ணியிருக்கா. மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. "அதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "சும்மா தெரியும். அவ்வளோதான். என்ன இருந்தாலும் என்னோட எக்ஸ் இல்லையா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "டேய்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா வயித்துல லேசா குத்துவாங்க. "சரி, சரி. ஓகே. இருக்கட்டும் விடு. சரி நீ பாரு. ஹெல்த் பார்த்துக்கோ. ஒழுங்கா படி" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் படிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆக்சுவலி இவங்க என்னதான் படிச்சு, என்னதான் பார்ட் டைம் ஜாப் போனாலும் ஆக்சுவலா அவங்க இந்த பார்ட் டைம் ஜாப், இந்த ஊரை விட்டு வர்றது எல்லாமே மதிய அவாய்ட் பண்றதுக்காக தான். அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபுல் கவனத்தையுமே எங்கெங்கெல்லாம் தள்ள முடியுமோ அங்கங்கெல்லாம் தள்ளுவாங்க. படிக்கிறது, பார்ட் டைம் வேலைக்கு போறது, கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்துக்கிறது, அது கத்துக்கிறது, இது கத்துக்கிறதுன்னு அவங்க மேல இருக்கிற அந்த நினைவுகளே அ பெருசா அவங்கள பாதிக்காத அளவுக்கு, அதாவது அவங்க நினைவு அகைன் அண்ட் அகைன் நினைவு வராம இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணிட்டுருப்பாங்க நம்மளுடைய அ ஜனனி. எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. "இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க.
சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கும். ஆல்மோஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செமஸ்டரே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமா 6 மந்த் ஆயிடும். 6 மந்த் வரைக்குமே ஜனனிக்கு மதிய பத்தின எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. அதே மாரி மதிக்கும் எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. சரி, ஓகே. நம்ம அந்த 6 மந்த் ஒன்ஸ் லீவ் வரும் இல்லையா? அந்த லீவ்ல ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனாங்கன்னா டோட்டலி சேஞ்ச் அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா சேட்டை பண்றதில்ல, வம்பு இழுக்கிறதில்ல, வீட்ல சத்தமே இருக்காது. சைலண்டா இருக்கும். "ஏய்! நீ வந்திருக்கியா? நீ வந்த வீடு இப்படி அமைதியாவே இருக்காதுடி. ரொம்ப மாறிட்டடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "விடுமா, நீ காலேஜு அங்க போனது எல்லாம் மாறிடுச்சுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும், "சரிடி என்ன பண்ணலான்னு இருக்க?" அப்படின்னு. "என்னம்மா படிக்கிறது தான், வேற என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "எப்படி போயிட்டுருக்கு?" நார்மலா கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 2 டேஸ் போகும். வீட்ல ரூம் போர் அடிச்சிடும் இவங்களுக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆம், ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி சும்மா அப்படியே போயிட்டு அவங்க மேக்ஸ் மிஸ் எல்லாரையும் பார்த்துட்டு, அவங்க மேக்ஸ் மிஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. போயிட்டு அந்த ஸ்கூலு, கிளாஸ் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வரும். அதுல மெயினா இவங்களுக்கு என்ன வரும்னா, எவ்ளோ நல்ல விஷயம் நடந்திருக்கும் அவங்க 2 பேரும். ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு மெமரபிள் வர்றது எந்த விஷயம்னா, இந்த கௌதம் மதிக்கு ப்ரப்போஸ் பண்ண சீனும், அத மதி அக்செப்ட் பண்ண சீனும். இந்த சீன் தான் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியும். வேற எந்த சீனும் கண்ணுக்கு தெரியாது. அத பார்த்ததும் சுர்ருன்னு கொஞ்சம் கோவம் ஏறும். ஏறுனதுக்கப்புறம் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸ பார்த்துட்டு, மேக்ஸ் மிஸ் பார்த்துட்டு, "என்ன எப்படி இருக்க? எப்படி போயிட்டுருக்கு? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன்னு?" அப்படின்னு கேட்பாங்க. "நான் மேக்ஸ் தான் எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். 198 மார்க். ஓகேவா? மேக்ஸ்ல செம்மையா மார்க் எடுத்திருப்பாங்க. மத்ததுல ஓரளவு கம்மி தான். பட் மேக்ஸ்ல டாப் டாப். அப்போ உங்க மிஸ், "ஏன் 2 மார்க் எங்க போச்சு?" "இல்ல இந்த 1 மார்க்ல விட்டுட்டேன் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க மிஸ் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் குடுத்துட்டு, "சரி நான் கிளம்புறேன் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு, அங்கருந்து கிளம்பி வருவாங்க. கிளம்பி வரும்போது யார பார்க்கக்கூடாதோ அவங்கள பார்த்துருவாங்க இவங்க. ஆக்சுவலி நீங்க நினைக்கிற மாரி மதிய இல்ல, கௌதம பார்த்துருவாங்க. கௌதம் ஏன்னா எல்லாரும் ஒரே ஸ்கூல் தானே. கௌதம் பார்த்ததும், "ஏய்! எப்படி இருக்க நீ? எவ்ளோ நாள் ஆச்சு உன்னலாம் பார்த்து. எங்க எங்க ஜாயின் பண்ணியிருக்க? எந்த காலேஜ்? என்ன குரூப் எடுத்திருக்க? ஆளையே பார்க்க முடியல. ரிசல்ட் பார்க்க கூட நாம எல்லாரும் வந்திருந்தோம். உன்ன மட்டும் தான் பார்க்கவே முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரே பேட்ச்சு, வேற டிபார்ட்மெண்ட். ஓகேவா? சூப்பர். நல்ல மார்க் எடுத்திருக்க. உன் மார்க்கெல்லாம் நாங்க பார்த்தோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ எப்படி இருக்க?" நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ எங்க ஜாயின் பண்ணியிருக்க?" "உங்க அண்ணா காலேஜ்ல தான் படிச்சிருக்கேங்க. உங்க அண்ணா தான் அடிக்கடி வருவாரு. அவரு தானே உங்க அண்ணா? அவரு காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "வாவ்! சூப்பர்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்புறம் உன் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என் லைஃபா? என் லைஃப் என்ன? சூப்பர். போயிட்டுருக்கு. அப்படியே ஹாப்பி தான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படி சொல்லுவாங்க. "ஓ! ஓகே. அப்புறம் அ வேற என்ன? வேற என்ன? நீ தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம் ஓகே தென் யூ கேன் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சரி, ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. திரும்புனதும் ஜனனி வந்துட்டு, "கௌதம்" அப்படிம்பாங்க. "ஆ சொல்லு ஜனனி" அப்படிம்பாங்க. "ஆக்சுவலி உன்னோட லவ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "லவ் லைஃபா? என்ன லவ் லைஃப்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, நீ மதிக்கு ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு தெரியும். ஸோ அதான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓ! மதி உன்கிட்ட சொல்லலையா? ஓ! சொல்லியிருப்பாங்கன்னு நெனச்சேன். ம் ஆக்சுவலி நான் எனக்கு மதினா ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் அன்னைக்கு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். பட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. ஆக்சுவலி அவங்க யாரோ 6 இயர்ஸா ஒருத்தவங்கள விரும்புறாங்களாம். அவங்க கிட்ட எக்ஸாம் முடியிற அன்னைக்கு, லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு அவங்களுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன். அவங்க அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, என்னோட மனசுல அவங்களுக்கு மட்டும் தான் பிளேஸ் இருக்கு. அவங்கள தவிர வேற யாருக்கும் பிளேஸ் இல்லன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. ஸோ அவங்க மனசுல 6 இயர்ஸா ஒருத்தவங்க இருக்குறம்போது, அதுக்கப்புறம் அகைன் டிஸ்டர்ப் பண்றது
எனக்கு சரின்னு தோணலை. அதனால நான் அவங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு அவங்க கூட நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த பொக்கே அண்ட் சாக்லேட்டெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணாங்களா, நான் அதை பார்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் அவங்க சொன்னதுக்கப்புறமா இது அட்லீஸ்ட் என்ன உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவது அக்செப்ட் பண்ணிப்பியா? அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஒரு வாக்கியமாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஷுர், கண்டிப்பாக என்னோட லைஃப் லாங் முடிஞ்ச வரைக்கும் நீ என்னோடய ஃப்ரெண்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேயும் அந்த சாக்லேட்டையும் வாங்கிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஹக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஷுர், அதனால் என்ன கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு கொடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் ஹக் தான். பட் இப்போ வரைக்கும் என் மனசில் அந்த தாட்ஸ் இருந்துச்சு. அவங்க எப்போ நான் 6 இயர்ஸாக ஒருத்தவங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அப்போவே நான் அதெல்லாம் விட்டுட்டேன். நான் அதை பற்றி சுத்தமாக நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உண்மையதான் சொல்கிறேன். உனக்கு தெரியாதா, நீ 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அவள் விரும்பினது உனக்கு தெரியாதா? என்னோட லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் அவள் லவ்வாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கிளம்பிக்கிட்ட சொல்லுவாங்க. என்னது பிரேக்கப் ஆயிடுச்சா? அப்போ அந்த 6 இயர்ஸ் லவ் பண்ணது ஒன்னே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஷோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அவங்களுக்கு. அப்போ அவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, இது இது தேங்க்ஸ் கௌதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு தேங்க்ஸ்? உனக்கு எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல தெரியல. ரொம்ப 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 தேங்க்ஸ் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயின்னு அவங்க அம்மாவுக்கு பிடிச்சி அவரை ஹக் பண்ணுவாங்க. அவங்க அண்ணன் கிட்ட ஜாலியாக விளையாடுவாங்க. என்ன ஆச்சுடி, எங்கடி போனேன், என்னடி திடீர்னு இவ்வளோ சந்தோஷமா இருக்கே, என்னன்னு சொல்லு அப்படிம்பாங்க. ஐயோ டே 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 நான் நான் ஒரு நான் நான் ஒரு பைத்தியம்டா, நான் ஒரு முட்டாள்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிட்ட பண்ணுவான். என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போய் என்னடி ஆச்சு அப்படின்னு டேய், நான் நான் இப்போ வரைக்கும் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன்டா மதிய அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்ற, ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டேய், நான் பார்த்தேன்ல அன்னைக்கு அவங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டா, அந்த பையன் அக்செப்ட் பண்ணிட்டான்ட்டு, அந்த பையனும் இல்லையாண்டா அது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்ற? ஆமா, அந்த பையன்கிட்டயும் அவ அதே தான் சொல்லியிருக்கா. உன்கிட்ட என்ன சொன்னாலும் அதே தான் சொல்லியிருக்கா. அவளுக்குமே பிரேக்கப் ஆயிருக்குடா. ஐயோ, அது கௌதம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாங்க அவங்க அண்ணா கிட்ட. சூப்பர்டி, அப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணுடி. அங்க தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சுடி? டேய், 1 நாளா 2 நாளா கிட்டத்தட்ட 8 மாசம்டா, அவகிட்ட பார்க்கவே இல்லடா, பேசவும் இல்லடா, ஃபோன் நம்பர் கூட கான்டாக்ட்ல இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. டேய், நான் எப்படியாவது அவளை பார்க்கணும்டா, அவகிட்ட பேசணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, காலேஜ் தான் உனக்கு தெரியும்ல, போய் பாரு, போய் பேசு அப்படின்னுங்க. அவங்க தாண்டா கொஞ்சம் பயமா இருக்கு. அவ எந்த காலேஜில் சேர்ந்துருக்கா? சரி, ஓகே, நான் அந்த காலேஜ் போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் பேர் சொல்லணும் இல்லையா? காவேரி காலேஜ், இல்லைன்னா சென்ட் ஜோசப், திருச்சியில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த காலேஜ் தான் தெரியும். ஏன்னா நான் அங்கே தான் படித்தேன், எனக்கு அந்த காலேஜ் தெரியும். சரி, அதில் ஏதோ ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? திருச்சியில் மேபி உங்களுக்கு யாருக்காவது பிடிச்ச காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச காலேஜ் ஒன்று இருக்குது. நான் படித்த காலேஜ் தான், வேறு எந்த காலேஜ் இல்லை. ஸோ ஆனால் காவேரி காலேஜ் நான் படித்ததில்லை, ஃபேமஸான காலேஜ்னு சொல்லுவாங்க, அதனால் நான் அதை சொன்னேன். தட்ஸ் காவேரி காலேஜ் தானடி, போய் பாருடி. போகிறேன்டா, போய் பார்க்குறேன்டா அவளை, அகெயின் அவ கூட நான் ஃப்ரெண்ட் ஆகுறேன்டா, என்னோட காதலை நான் சக்ஸஸ் பண்ணுறேன்டா, அவகிட்ட நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்டி, இதே கான்ஃபிடென்ட்டா இப்படியே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவேன். கண்டிப்பாடா, கண்டிப்பா, நிச்சயமா நான் ட்ரை பண்ணுவேன்டா. ஐயோ, ஆனா நான் ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்? அவகிட்ட நான் கேட்டிருக்கணும்ல, தப்பு பண்ணிட்டேன்டா. ச்சே, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுடா. அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு அவகிட்ட கேட்டிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது, நானும் இவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த 8 மாசம் எனக்கு வேஸ்டா இருக்காதுடா. நான் 8 மாசத்துல எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணியிருப்பேன்டா.
ச்சே! ச்சே! என்னோட அவசர புத்தினால எல்லாம் வந்தது. ஐயோ! இதுக்கு தான் சொல்லுவாங்க. "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீய விசாரிப்பதே மெய்யின்ட்டு." இப்பயாவது உனக்கு தெரியுதாடி? அப்படி சொல்லுவேன். "டேய்! அத நீ சொல்லாதடா." "நீ ஏன்னா எங்க இதுல திடீர்னு இந்த மாதிரிலாம் டயலாக் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னடி பண்றது? தானா உன்கிட்ட பேசும்போது வருது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ம், ம். இங்கெல்லாம் நல்லா பேசு. எக்ஸாம்ல மட்டும் கோட்டை விட்டுரு. போடா! நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு, இவங்க உடனே பெட்ல அங்கிட்டும் இங்கிட்டும் நல்லா உருள ஆரம்பிச்சுடுவாங்க. நம்மளுடைய ஜனனி. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் ஹாப்பி இல்லங்க. அவ்ளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க, கௌதம் சொன்ன விஷயத்த கேட்டு. ஐயோ! எனக்கு இப்பவே எனக்கு மதியம் பார்க்கணும் போல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் டைம் டீட்டெயிலா கேட்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ் எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.